வெரிகோஸ் வெயின்ஸ்னால யாரும் அதிகமாக பாதிக்கப்படுறா? ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ்னால உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா விமன் தான் நிறைய விமன் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலி ஒரு 10 பேரை நம்ம பார்த்தோன்னா ஒரு 4 பேருக்கு அவங்களுக்கு அவசியமாக வைத்திய முறை தேவைப்படுற அளவுக்கு ஒரு வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்கன்னா காலில் வந்து பச்சை கலரில் இருந்தாலே வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மேம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா எந்தெந்த சிம்டம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலி நிறைய ஃபேராக இருக்க பீப்புளுக்கு காலில் அவங்களோட வெயின்ஸ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். அவங்க வந்து அது வெரிகோஸ் வெயின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ வேறு காலில் அந்த பச்சையாக தெரியக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின்ஸுங்கிறது ரொம்ப ஸ்மாலரான ஸ்பைடர் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயின்லேருந்து ஆரம்பித்து பெருசாக அல்சர் வரைக்கும் கூட போகுது. ஸோ நம்ம ஸ்பைடர் வெயின்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சிறு வெயின்ஸ்க்கு பாதி நேரங்களில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது கிடையாது. ஆனால் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எஸ்பெஷலி வாஸ்குலர் சர்ஜன்ஸ் ஆன எங்களால் தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸை நாங்கள் தொடர்ந்து இதே பார்க்குறனாலையும் இதுக்கு படிக்கிறனாலையும் எங்களால் எதுக்கு வைத்தியம் தேவை எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரீஅஷூரன்ஸும் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானும் கொடுக்க முடியும். ஸோ காலில் நம்ம ப்ளூவாக ஒரு நரம்பை பார்த்தா அது வெரிகோஸ் வெயின்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நினச்சி பயப்பட வேண்டாம். அதே நேரம் காலில் சுருண்டு நிறைய வெயின்ஸ் இருக்குன்னு பார்த்தா டெஃபினெட்லி ஒரு வாஸ்குலர் கன்சல்டேஷன் பண்ணுறது இஸ் பெட்டர் சாய்ஸ்.